நீஹாவ் பட்டூஸ். ஸோ பார்ட் 2. சரி, பார்ட் 2ல் நீங்கள் வந்து அப்போ வந்திருப்பீங்க. வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ பாட்டி வந்துட்டு பார்க்குறாங்க, என்ன ஒயின் முடிவு எடுத்துருக்க அப்படிங்கிறதுக்கு. பாட்டி நான் பண்ணுறேன். நிஜமாக ஒயின், ரொம்ப தேங்க்யூ ஒயின், நான் நினச்சூடியும் பார்க்கல நீ இப்படிலாம் பேசுவேன்ட்டு. ஆனால் ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது பாட்டி அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்ல, எதுனாலும் ஓகே, உனக்கு மணியாக தரணுமா, அதெல்லாம் இல்லை அப்படி நீங்கள் பேசிட்டு. அப்போ என்னன்னு சொல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிம் சாரோட ஒய்ஃபாக நான் வந்து எனக்கு எந்த மணிக்காகையும் நான் எதுக்காகையும் நான் அதை பண்ணலை, இதுக்கு ஓகேவா அப்படிங்கிறதுக்கு பாட்டி ஓகே சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, நான் செஃப்பாகவே தான் இருப்பேன். ஆனால் வந்துட்டு அவருக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை நான் செஃப்ன்ட்டு. நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வீட்டு மருமக மாதிரி இருந்துட்டு, ஸோ நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க, ஸோ அவர் உங்கள் வீட்டில் கன்ஃபார்மாக இருப்பார். ஸோ நான் சமைக்கிறது விட மாட்டேன். ஸோ அது என்னோடய பேஷன். அதுக்கான மணி நீங்கள் எப்போ தரதை தந்துக்கோங்க, சரிங்களா? மற்றபடிக்கு எக்ஸ்ட்ரா மணி எனக்கு எதுவும் தரக்கூடாது. இது செகண்ட். ஓகே அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. ஸோ தேர்டு வந்து, என்னைக்காச்சும் இல்லை நாளைக்கே டேங்க்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் அப்போவே எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நான் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். ப்ளஸ் எனக்கு என் வேலை முக்கியம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே 100% நீ சொல்கிறதுக்குலாம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. கிராண்ட்மா தான் அவங்க வந்து பெரிய கையில். ஸோ அவங்க வந்துட்டு வேகமாக அவங்க பர்சனல் லாயர்லாம் கூப்பிட்டு மேரேஜ் ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வைக்கிறீங்க, சைன் பண்ண வச்சுட்டு. ஸோ எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதில் சைன் போடும்போது யோசிக்கிறீங்க, சரி அவர் நம்ம சார், நான் அவர் கையில் நம்ம சாப்பிட்ருக்கோம், ஸோ அவரால் தான் நம்ம ஃபேமிலி அங்கே ஒரு ரன் பண்ணிட்டுருக்குது, ஸோ அவருக்காக நம்ம எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் வந்து சைன் போடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்துட்டு பாட்டியும் நீங்களும் போயிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது, ஐயோ இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து ஒரு செஃப்பாக இல்லையா, ஆக்டராக வேறு நடிக்கணுமா, என்னத்தை சொல்ல, அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு அள்ளு விடும், என்ன நடக்க போயிடும். அப்புறமா வந்துட்டு பாட்டி உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஸ்ட்ராங்காக இரு ஓகேவா. அப்புறம் இந்த பாட்டிக்கு வேறு மனசுக்குள்ள என்ன நினச்சாலும் ஸ்ட்ராங்காக இருன்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயத்திலே இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நான் திட்டு வேறு, நீங்கள் அடிக்கடி திட்டு வாங்குவீங்க அவர்கிட்ட, சரிங்களா முதலாம். ஸோ அதனால ஒரு செம்ம பயம் உங்களுக்கு. ஸோ பாட்டி என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரும்போதே, இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ மீன் டே வந்து கேட்குறாரு, இது யாரும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, யார் பாட்டி அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னா, ஆமாம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு வந்து 1 year ஆயிடுச்சு மேரேஜ், அவன் தெரியாதா அப்படின்னு கேட்குறது. எனக்கு ஒய்ஃபா மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு பாட்டி கண்ணை காமிக்கிறாங்க, பேசுன்ட்டு அப்படின்ட்டு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு, நிஜமாவே காமிக்கிறேன் என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நீ பண்ணிட்டு இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு, 1 வருஷம் ஆச்சுடா, மறந்துட்டேடா, அந்த 3 வருஷத்தை வந்துட்டு நீ கம்பெனி வச்சுருக்கதே மறந்துட்ட, ஸ்டார்ட் அப்பில் தான் நீ இன்னும் இருக்கிற, கல்யாணம் ஆனது நீங்கள் வந்து லவ் மேரேஜ்டா அப்படின்னு சொல்லி. ஐயோ இந்த பாட்டி வேறு கொளுத்தி விடுது, லவ் மேரேஜ் தான் என் கதெல்லாம் வேறு கேட்பானே, எங்கே பார்த்தா எதுன்ட்டு, வேறு வேலை இல்லை இந்த பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்புறமா வந்துட்டு நீங்கள் பாட்டியை பார்க்குறீங்க, லவ் மேரேஜா, நான் பண்ணேன் பாட்டி லவ் மேரேஜ் இந்த பொண்ணை அப்படின்னா, ஆமாண்டா நீங்கள் ரொம்ப லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறமா நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் வந்து சரி உன் இஷ்டம் தான் என் இஷ்டம், அதனால தான் பண்ணி வச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்போ எங்களை பார்த்துட்டு, நம்ம எத்தனை வருஷமாக லவ் பண்ணோம் அப்படின்னா, ஐயோ இந்த பாட்டி கோர்த்துட்டு போச்சு, நினச்சேன் இப்படி கேள்வி கேட்பான்ட்டு. என்னட்டே இல்லை எத்தனை வருஷமாக நம்ம லவ் பண்ணோன்னு கேட்டேன். ஐயோ இவன் ரக்கடாக வேறு பேசுகிறானேன்னு மனசுக்குள்ளே அவங்களுக்கு. 6 months அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ 6 months நான் உனக்கு ஓகே சொல்லிட்டேனா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறான், ஏண்டா நீ தானே அந்த பொண்ணை துரத்துறது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உசுரம் வாங்கினோன்னா. ஐயோ இந்த பாட்டியே இப்படி பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் அந்த பொண்ணை துரத்தி லவ் பண்ணேன்னா அப்படின்னா, ஆமாம் இதை விடு, ஃபஸ்ட்டு இந்த சாப்பிடு, உனக்காக உன் ஒய்ஃப் வந்து சமைச்சு கொண்டு வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, சாப்பாடா அப்படின்னு அவனுக்கு புது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம ஒரு பொண்ணை துரத்தி 6 மாதமாக லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்னு தோண்டிட்டு இருக்குது. அப்புறமா வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு, தண்ணி ஊற்றுவா அப்படிங்கிறதுக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஐயோ இந்த பாட்டி வேறு இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜாக சொல்லியிருக்கலாம், உட்காந்துட்டு இப்படி பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து கேட்குறீங்க,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. லைக் நீங்கள் எப்படின்னா என்ன சொல்ல, கஞ்சி தான் கொண்டு வந்திருப்பீங்க, ஸோ அதான் சாப்பிட்ருப்பாரு. அப்புறம் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. பாட்டி உன்னை யார் என்ன லவ் மேரேஜ்னு சொன்னா அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னால் வந்து சரின்னு சொல்லலாம். ஒரு 1 year நான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பேசிக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஒன்றை வச்சுக்கிட்டு இல்லை அவன் நம்ப மாட்டான் அதான் அப்படின்னா, பாட்டி 6 மாதம் அவர் என்னை செஞ்செல்லாம் லவ் பண்ணாங்க நீ சொல்லிட்டா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாதிரி ஃபேக்காக வந்து க்ரை பண்ணுற. சரி விடு நான் தான் சமாளிக்கிறேன்ல, நானும் நீ சேர்ந்து சமாளிச்சிடலாம், நீ இப்படியே பேசு, எங்கேயாச்சும் நான் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப் பண்ணுறாங்க ஜென்டில் அவங்க ஷோல்டரில். அவன் நம்பிட்டு இருக்கிறான், நீ அப்படியே வந்து கேட்சப் பண்ணிக்கோ, ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணி மாட்டிக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே ஒரு மாதிரி ஃபெல பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் டேஸ் கழிச்சு வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் நல்லா ரெக்கவர் ஆகிட்டுருக்கிறீங்க ஃபாஸ்ட்டாக, ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னோன்னே ஓகே டாக்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ வெளியே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ், கிம்முக்கு என்னாச்சு, கிம் குரூப் ஆஃப் கிம் டயாங்க்கு வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து மர்டரா இல்லைனா வந்துட்டு இது வந்து ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் அங்கே போய் எடுத்துட்டாங்க. ஸோ நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்க்க வரும்போது அவங்க யாருக்கன்லேயும் வந்து டேவை வந்துட்டு படவிடாமல் கூட்டு போக முடியாது. ஸோ அங்கே வந்துட்டு டே வந்து பேசிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசினதுக்கு அப்படி அங்கே பேசி அவ்வளோ கூட்டம் வேறு. அப்புறமா வந்துட்டு ஒரு கார் வேகமாக வந்து அவங்க எல்லாருமே கூட்டு போகுது. இங்கே வந்துட்டு அங்கே தூரத்தில் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு, இவன் வந்து செத்துருவான்னு நினச்சா இவன் வந்து உயிரோடே வந்துட்டுருக்குறான், எப்படியாச்சும் இந்த கிம் குரூப் நம்ம குரூப்பாக ஆயிராதான்னு பார்த்துட்ருக்குறேன், எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி மேன்ஷனுக்கு வந்தாச்சு, எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒயன் வந்து 1 year முன்னாடி தான் மேரேஜ் பண்ணி தான் வந்திருக்காங்க, அவங்க யாருக்குமே நான் சொல்ல மறந்துட்டோம், அது வந்து சீக்கிரட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் நம்பிட்டாங்க. ஓ அப்படியா, ஓகே அதான் வந்து ஒயன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸாக இருப்பாள் பாடி கூட. ஸோ அதனால பாடி ரொம்ப க்ளோஸாக இருக்கா எனக்கு அப்போவே தெரிஞ்சுட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் பேசுவாங்களே, ஸோ அந்த பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நார்மலாக விட்டாங்க, ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் இருப்பீங்கனால அப்போவே அவங்க டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த ரூமர்ஸ் வந்து ஓகேவாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் அவர் ரூமுக்கே நீங்கள் போனதில்லை, ஏன்னா வந்து அவர் ரூமுக்கு வந்து யாரையுமே விட மாட்டாங்க, ஜஸ்ட் மெய்டு வந்து அவர் இல்லாத அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் உங்களுக்கு இல்லை, ஸோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வார்ம் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அங்கே கொஞ்சம் பாட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டுக்கிறீங்க அந்த ரூமை. ஸோ அவர் வந்து பார்க்குறாரு, நீ எப்போவுமே இப்படி தான் என் ரூம் டெக்கரேட் பண்ணுவியா அப்படிங்கிறதுக்கு, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்சம் வார்மாக கொஞ்சம் ஸ்மெல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ரெக்கவரி ஆகும்ல, ஸோ அதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியல, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்குது. ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சாப்பாடெலாம் செஞ்சு வைக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிக்கன் சூப் பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் சிக்கன் லைக் அந்த மாதிரி சரிங்களா, மட்டன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கும் போது ஒரு ரூபாய் வச்சுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது யார் சமைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, உங்களை பார்த்தா கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்து நான் தான் சமைச்சேன், எதுவும் நல்லா இல்லையா அப்படிங்க, காரம் அதிகமாக போட்டேன்னா அப்படிங்கிறதுக்கு, இல்லை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ஒயின் அப்படின்னு சொன்னேன். என்ன இவராக பேசுகிறாரு, எனக்கு நெஞ்சே வலிக்குது, பேரை வேறு சொல்கிறாரு, நல்லா இல்லை அப்படி தான் பேசுவார், இன்றைக்கி என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ தாட்டு. அவங்கள பார்த்துட்டே இருக்காரு, என்னாச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா, ஓகே நான் என்ன கொஞ்சம் வைப்பா அப்படிங்கிறோம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. இது வந்து பாட்டி பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஓகே நம்ம இது வந்து ஒரு ஃபேக்காக இல்லாமல் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரிஜினலாகவே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, சரி போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னோன்னே நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் நேராக வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, லைக் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே வந்து மெய்ட்ஸ்க்கெலாம் வந்து ரூம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போகிறதுக்காக நீங்கள் வந்து கிச்சன் சைடில் தான் போகணும் சரிங்களா. நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க, அப்போ வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, ஒயின் எதுக்கு அங்கிட்டு போகிற, கிச்சனில் உனக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரூம் அதை சொல்கிறேன், ரூம் மேலே இருக்கலம்மா அப்படின்னு சொன்னோன்னே டே வந்து ஒரு ஸ்டெப்ஸில் ஏறிப்பார், பார்ப்பார் உங்களை, ஆமாம் ரூம் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நான் வந்துட்டு பால் கொண்டு வரதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்புறமா வந்துட்டு
டே வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டு அவர் மேலே போயிடுறாரு. ஸோ வந்து மேலே வந்து ஒரு ரூம் தான் இருக்குது. ஸோ அது டே ரூம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ பால் அப்புறமா வேகமாக வந்து காய்ச்சி கொண்டு வந்து பாட்டி நான் அந்த ரூம்லேயே இருக்கணும் அப்படின்னா, ஆமாம் ஒய்ஃப்னா அப்புறம் என்ன அப்படின்னா, பாட்டி இது மட்டும் முடியாது பாட்டி, நான் வந்து இங்கே தங்கிக்கிறேனே, அவருக்கு உடம்பு சரியில்லைனால நான் தள்ளி நிற்கிறேன்னா, இது அவனுக்கு பச்சையே தெரிஞ்சிடும் வயன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ பாட்டி கிளம்பு மேலேருந்து கத்துறாரு வயன் அப்படின்ட்டு. பாட்டி நான் ஆக்ட் பண்ணுறேன்னு இல்லையோ, உன் பேரை நல்லாவே ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் மேலே போகிறீங்க. வயன் எனக்கு என்னாச்சு அப்படின்னா, அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறியா அப்படின்னா, என்னாச்சு எனக்கு அது மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னா, ஓகே பண்ணிடுறேன். பால் குடிக்க சொன்னாங்க, டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அங்கே வச்சிரு, டேப்லெட்ஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்புறமா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. ஒரு பால் குடிச்சிட்டு நம்ம இந்த ரூமில் தான் இருந்தோம் அப்படின்னா, ஆமாம் இங்கே தான் இருந்தோம். சரி நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் சோஃபா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இல்லை, 2 பேரும் ஒரே பெட் தான் ஷேர் பண்ணிப்போம். நம்ம லவ் மேரேஜ் தான் இல்லை, நான் தான் லவ் பண்ணிட்டேன், நீ அக்செப்ட் பண்ணியா இல்லையா நம்ம லவ் மேரேஜை? 1 இயர் சேர்ந்து தான் வாழ்ந்தோம், ஒன்றா படுத்திருக்க மாட்டோமா என் பெட்டில்? ஐயோ இவன் என்ன இப்படி பேசுகிறான், இப்படிலாம் பேச மாட்டாரே சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டுருக்கீங்க. இல்லை இல்லை சார் அது இல்லை இல்லை டே அது என்னென்னா இல்லை டே ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் கொரட்டை விடுவீங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போது சண்டை வந்துடுச்சு. ஸோ அதனால நான் அங்கே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக அப்படின்னா, எனக்கு தான் இப்போ எதுவும் ஞாபகம் இல்லை நீங்கள் எதுக்கு அங்கே படுத்துட்ருக்க, நம்ம சேர்ந்து எங்கேயே படுத்துக்கலாமே. இருக்கட்டும் நீங்கள் அங்கேயே படுத்துக்கோங்க, நீங்கள் கொரட்டை விடுவீங்க அப்படின்னா, நான் கொரட்டை விடுவேண்ணா அப்படின்னு பார்த்துக்கிறான். ஆமாம் நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் அங்கே படுத்துக்கோங்க, குட் நைட், எதாவது கேட்டுனா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்து உங்களோட பெட்ஷீட்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிறாரு. நான் கொரட்டை விடுவேண்ணா, உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரில, ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்குது உங்களுக்கு. ஸோ காலையில் வேகமாக எழுந்திரிச்சிட்டு நிறையா பண்ணுறீங்க. ஃபிஷ்ஷு, வெஜிடபிள் கறி, ரைஸு, அப்புறம் உங்கள் டிஷ்ஷும் எப்படி இருந்தாலும் கொரியன் டிஷ் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஊர் டிஷ்ஷும் கொஞ்சம் பண்ணிடுவீங்க. லைக் சப்பாத்தி, இட்லி இது மாதிரி பண்ணி வச்சுருவீங்களா. ஸோ காலையில் வேகமாகவே எழுந்திரிச்சு அவருக்கு வேகமாக சாப்பாடுலாம் ரெடி பண்ணுற மாதிரி. ஸோ பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுப்பாங்களே. ஸோ அதனால் காலையில் வேகமாகவே சமைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த பழக்கம் இருக்குது. எழுந்திரிச்சு சமைச்சிட்ருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு காலையில் டே பார்க்குறான், எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. நீங்கள் அவனுக்கு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாமே ரெடி ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரெஸ் முதல்க்கு நான் எழுதி வச்சு தான் போயிருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு நமக்கு ஒரு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல மேபி அவங்க என்னோடய ஒய்ஃபாக தான் இருப்பாங்க போல், நான் வந்து எங்கள் பாட்டி எதாவது நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதாவது பண்ணியிருக்குன்னு நினச்சேன், இல்லை அவங்க நம்ம ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிட்டான். பாட்டி சொன்னேன்னு நான் ஃபஸ்ட்டு நம்பலை. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஃபுல்லாக நம்பிட்டான். ஸோ நீங்கள் தான் ஒய்ஃபையும் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டான். ஸோ அப்போ காலையில் உட்காந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ பாட்டி வந்து உட்காடுறாங்க. வாயின் இவ்வளோ சமைச்சிட்டியா காலையில்? ஆமாம் டேக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் வந்திருக்காருல்ல. ஸோ நல்லா சாப்பிட்ணும்ல ஹெல்த்தியாக. ஸோ அதனால நிறைய நியூட்ரிஷன்ஸான ஃபிஷ் க்ரில் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூப் இருக்குது, ஃபிஷ் கறி இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஜிடபிள் கறி இருக்குது, அப்புறம் சப்பாத்தி இருக்குது, ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து எல்லாருக்கும் வைக்கிறீங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து சாப்பிட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. இல்லை ஃபுட்டில் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்து கேட்குறீங்க. இல்லை ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கிறியா அப்படிங்கிறோடனே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வைக்கிறீங்க. முதல்லாம் வந்து வயன் நீ வரத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அவன் வந்து இந்த ஒரு பவுலை காலி பண்ண மாட்டான், அப்படி இருந்த கேஸ். இப்போ பாரு நீ வந்ததுலேருந்து 1 வருஷம் வந்ததுலேருந்தே இப்படி தான் சாப்பிட்டுக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். மறந்தனால எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு நினச்சேன், ஆனாலும் அப்படி பற்றியா அதே மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் சிரிக்கிறீங்க. இவர் எங்கே சாப்பிட்ருக்காரு, இன்னும் அந்த அரை பவுல் தான்ல, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, 2வது பவுல் வாங்குறாரு அப்படின்ட்டு. ஓ அப்படியா பாட்டி, வாங்கினதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றேனா அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆமாம் உனக்கு தெரியாதான், ஃபுட்டை நீ எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டே இருப்பேன் சரியா அப்படின்னு சொன்னால், ஓ நிஜமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக தான் சம்டைம்ஸ் போகும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அவர் தூங்கிட்டு இருக்காரு, நீங்களும் சோஃபால் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவர் ஒன்றும் சொல்லிக்கல,
கொட்டிடுவேன்னு சொன்னாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கோங்க, நைட் என்ன பேசலாம் கொட்டை தான் விட்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு, இல்லை நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் ரெக்கவர் ஆகி வந்திருக்கீங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் பெட்டை ஃபுல்லாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நாள் ஆகட்டும் நானே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து நைட்டு வந்து சோஃபாவில் தான் படுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோக்கு தூக்கம் வராமல் நீங்கள் புரண்டு தான் படுத்துட்ருக்கீங்க. எப்பவுமே தான் படுத்துட்ருக்கீங்களா, இதுக்கு நான் வந்து என் ரூமே படுத்துக்கலாம், நைட்டாக என் ரூம் கூடி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி படுத்துருப்பீங்க. அங்கே யாரோ வந்துட்டு ஆக்சுவலாக யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த டயாங் பிளேஸ் பக்கத்தில் வந்து அங்கே லேம்ப்பு சின்ன லேம்ப் இருக்கும், குட்டியில் இருக்கும், அங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்த அடுத்த செகண்டே வந்துட்டு டயாங்னுக்கு வந்து கத்திருப்பீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு. கரெக்டாக அந்த நைஃபை எடுத்து டேயாங் குத்த வந்திருப்பான். ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்களும் ஓடி போய் தடுக்க, ஸோ டேயாங் அதை பார்த்தோன்னே வந்து பிடிச்சி நிப்பாட்ட, அந்த கத்தி குத்தாமல் இருக்க பார்க்க. ஸோ அவனும் அந்த கத்தி சக்குன்னு கீழே போட்டு குடுன்னு அங்கிட்டு வந்து அங்கே பால்கனி வெளியே குதிச்சு ஓடி போயிருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து காட்ஸ் கூப்பிட்ருப்பான். அப்புறமா சார் எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருடே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ்லாம் பேசுகிறாங்க. இல்லை திருடே இல்லை, அவன் கொல்ல வந்திருக்கான், என்னைய அவனுக்கு நான் தான் முக்கியமாக இருக்குது, கத்தி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஐயோ இவனு ரகடாக பேச ஆரம்பிச்சிட்டாரு திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குறீங்க, யாருன்னு நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் வந்துட்டு ரூமுக்கு வந்திருப்பார். நீ எப்படி வர பார்த்த அப்படின்னு என்னை பார்த்துக்கலாம், உங்களை பார்த்து கேட்குறாரு. ஸோ வந்து நீங்கள் இல்லை எனக்கு தண்ணி தாக அடிச்சு, ஸோ அதனால் புரண்டு படுக்கும்போது டக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ ரொம்ப தேங்க்யூ என்னை காப்பாற்றினதுக்கு. அப்படின்னா இதில் என்ன இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒன்றும் இல்லை இல்லைன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கோம். ஸோ அவர் வந்து வீட்டில் தான் இருப்பார் மோஸ்ட்டாக. அந்த மாதிரி கம்பெனிஸ் எதாவது கான்ட்ராக்ட் எதாவது இருந்துச்சுன்னா வீட்டிலே இனிமேல் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு 1 month ஆயிடுச்சு. ஸோ அவர் கொஞ்சம் நல்லா ஜோயெல்லாம் அவங்ககிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சார். நீங்களும் நல்லா வந்துட்டு ஒரு செஃப்பாக இருந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஒய்ஃபாகவே நீங்கள் மாறிட்டீங்க. ஸோ இப்போ என்னதுன்னா கிச்சனில் வந்து நீங்களும் டேவும் உட்காந்துக்கிட்டு வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அங்கே இருக்க மெய்ட்லாம் வந்து சார் கிச்சனுக்கு வந்திருக்காரு, உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இருங்க சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டுக்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. தோசை நான் வேணா ட்ரை பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறீங்க, சொல்லித்தா அப்படின்னா சரி இந்த மாதிரி எடுத்து இப்படி ஊற்றணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே பண்ணிடுவியா அப்படின்னா நான் பண்ணிடுவேன் பற்றியா, நான் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர், அதவே நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் 3 years ப்ளஸ் 1 year வேறு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த தோசை ஊற்றுறியா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான். ஓ சரி இந்த ஊற்று அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். அப்போ வந்து அந்த நிறையா மாவு எடுத்து ஊற்றிருப்பான். ஸோ அதெல்லாம் புஷ்ஷுன்னு இருக்குமா. நீங்கள் சொல்லுவீங்க கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் கொரியாலே ஃபஸ்ட்டு தோசை ரெடி பண்ணிக்கிங்க சரிங்களா, முட்டின தோசை அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. நான் என்ன செய்ய, இந்த மாதிரிலாம் பேசாத, நீ எனக்கு ஒழுங்காக சொல்லித்தரல பாட்டி, இங்கே வந்து உங்கள் பேரனை கூட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திருப்பீங்க. அப்புறமா வந்துட்டு ஒரே சிரிப்பு தான். அப்புறமா வந்துட்டு இதுக்கு தான் கிச்சனில் நான் இருக்கும்போது யாரும் வராதிங்கன்னு சொல்லி நானே சமைச்சு தருவேன்ல, உட்காந்து இங்கே பாருங்கள் தோசமாவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க பாடிட்டு. அவர் அப்படியே தலையை கொஞ்சம் நிற்கிறாரு. பாட்டி நான் ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னேன், அவள் சொல்லி கொடுத்தா, அதுக்கு எவ்வளோ மாவு ஊற்றணும்னு தெரியாமல் நான் ஊற்றிட்டேன், அது வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ கத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி போகும்போது, நீ சும்மா இரு, இப்போ தானே உன் ஒய்ஃப் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன், இந்த 1 வருஷமாக வந்து நீ இப்படி தான் பண்ணிட்டுக்க, அவளை கொடுமைப்படுத்துற. நான் கொடுமைப்படுத்துறேன்னா நான்லாம் கொடுமைப்படுத்துகிற அவளை, அவள் தான் என்னை கொடுமைப்படுத்துகிறாப்பான். பார்த்தீங்களா பாட்டி எப்படி பேசுகிறாருன்ட்டு அப்படி சொல்லி பேசுகிறீங்க. ஸோ பாட்டி வந்துட்டு சரி விடுங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமாளிப்படுத்துவாங்க. சில நேரம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொக்க பண்ணிட்டுருப்பாரு, மொக்க வாங்கிட்டு இருப்பாரு. ஸோ நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் போவீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 months போகுது. அவங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், ரொம்ப கூலாக. அந்த பழைய கிம்ட்டியாக அந்த கோல்ட்னஸ்ஸு, அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆளே இல்லை, எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கார் சரிங்களா. அப்போ சில நேரம்லாம் பாட்டு நினைப்பாங்க, ஒரு நாள் இவங்க 2 பேருக்குமே புரிஞ்சு இவங்க 2 பேருமே இந்த மேரேஜை வந்து மனசார ஏற்றுக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு சாமியில் கூப்பிடுவார் அவங்க. ஸோ அப்புறமா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்துட்டு கொரியனில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு ஸோ ஒயின் வந்து என்ன செய்வாங்கன்னா, எப்போவுமே கொரியன் சைடில் நீங்கள் பண்ணுவீங்க, கொஞ்சம் நம்ம வந்து எங்களோட கல்ச்சர் படி நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு டேவும் சொல்லியிருப்பார். என்ன செஞ்சுருப்பீங்கன்னா வந்துட்டு இதுக்காக ஒரு டெய்லர் பார்த்து ஒரு குர்த்தா லைக் நார்த் சைட்லலாம் வந்துட்டு போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி குர்த்தாலாம் பாய்ஸ், ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பீங்க.
டேயாங்க்கு. சரி டேயாங் அதை போட்டிருப்பாரு. நீங்கள் வந்து க்ரீன் கலர் சாரீ கட்டியிருப்பீங்க, செம்ம அழகாக இருப்பீங்க, ஸ்டன்னிங்காக 2 பேரும் அப்படி இருப்பீங்க. ஸோ அவரை பார்த்துட்டு செம்மையாக நீங்கள் இருப்பீங்களா, அவர் உங்கள் ஃபஸ்ட் டைம் சாரியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருது. அப்போ உங்ககிட்ட பக்கத்தில் வந்துட்டு வைன், ஐ லவ் யூ வைன், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிக்கேன்னு தெரில, ஆனால் எனக்கு இந்த 3 வருஷம் எனக்கு எதையும் ஞாபகம் இல்லைன்னு கூட எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்டன் ஆயிடுவீங்க இப்படி பேசினோன்னே. ஐயோ நம்ம ஆக்ட் தான் பண்ணுறோமே, இவர் ஏன் இப்படி, நீங்கள் வந்து அந்த ஆக்டிங்லேயே தான் இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். வந்து ரொம்ப யோசிச்சு உங்களுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இல்லை ஓகேங்க அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் கோலம் போட்டுட்டு இருப்பீங்க சரிங்களா, மாவு கோலம்னு சொல்லுவாங்களே, அந்த கோலம் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு இருப்பீங்க, சொல்லி கொடுத்துருப்பீங்க அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே. அப்போ வந்துட்டு வந்து எனக்கும் சொல்லித்தான் நானும் பண்ணுறேன் அப்படின்னா, சிஓ சார் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பில்லியனர் இல்லைன்னா மில்லியனர் இல்லை ட்ரில்லியன் கான்ட்ராக்ட் கூட நீங்கள் சைன் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு லைன் கூட ஸ்ட்ரெட் ட்ராப் பண்ண முடியாது, வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான்ட்டே சொன்னோடனே, சரி இந்த மாவை இப்படி பிடிச்சி இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியை வச்சு ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி போடுறீங்க. ஸோ இதே மாதிரி இந்த மாவை பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி போட ட்ரை பண்ணுவார், கை நடுங்கியிருக்கும். நீங்கள் அப்புறமா அவர் கை மேலே அவங்க கை வச்சு போட்டு விட்டுருப்பீங்க. பார்த்தியா நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் சொன்னேன், நான் கை வச்சனால தான் நீங்கள் போட்டிங்க. ஆமாம் என்னோடய ஒய்ஃப் கை வச்சனால தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு, பாரு நீ இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த வீடே ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், பார்த்தியா நீ இருக்கிறனால தான் எனக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி பாராட்டுறாரு. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை, பாட்டியை மட்டும் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிக்கிறீங்க, சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறீங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு மேலே வந்து என் ரூமில் வந்து ஃபோன் இருக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. போயிட்டு ஃபோன் தேடிட்டு இருந்திருப்பீங்க, ஃபோனே இல்லை, எதுக்கு வந்து மேலே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் தேடிட்டுக்கிறீங்க. அப்போ அங்கே தூரத்தில் வந்துட்டு அங்கே ஆக்சுவலாக வந்து அவர் ரூமில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் என்னன்னா அவரோட பர்சனலான ஒரு ஆஃபீஸ் ரூம் சரிங்களா, அங்கே தான் முக்கியமாக டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரூம் திறந்துருக்குது, அந்த ரூம் திறந்துருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு வெளியே டோர் திறந்துருப்பீங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வந்துட்டு பார்த்தியா நான் வந்துட்டு இல்லை, அந்த யாருக்கும் தெரியாமல் இது விளாட்ற விஷயம் இல்லை, உங்கள் ஃபோன் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னேன். தெரியும் ஹெட்ஃபோன் வேண்டியதாக இருக்குது. உங்களோட பர்சனல் ரூமுக்கு வந்து யாரோ உங்கள் ஆஃபீஸ் ரூமில் யாரோ இருக்காங்க, ரூம் திறந்துருக்குது, உங்களோட சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா, சாவி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது திறந்துருக்குது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு வேகமாக அங்கே பார்க்குறீங்க. பார்த்துக்கு ஒருத்தன் வந்துட்டு அவரோட ட்ரா திறந்துருக்கு, பர்சனலான ஒரு கீ மிஸ் ஆகுது, ப்ளஸ் அவரோட ஃபைல்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதாவது அந்த கம்பெனியோட ஃபைல்ஸ் சரிங்களா. அதெல்லாம் பார்த்தோன்னே யாரோ வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிவிட்டு எல்லா போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எல்லாமே அந்த ஃபைல் சரி ஃபஸ்ட்டு வந்து சிசிடிவி கேமரா செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்ததில் அந்த ரூமுக்கு வந்து கேமராலாம் செட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ரூம் செக் பண்ணதில் அந்த கரெக்டாக ஒரு ½ ஹவருக்கு மட்டும் அந்த கேமரா ஆஃப் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. ஸோ இது யாரோ பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேருந்து யாரும் உள்ளே வரல, உள்ளே இருக்கவங்க மட்டும் தான் ஃபங்க்ஷன் தெரியும், உள்ளே இருக்கவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை. ஸோ அப்போ இந்த மேனேஜருக்குள்ள இருக்க ஒரு ஆள் தான் இன்னும் வெளியும் போகல, யாராவது வெளியே போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 ஹவரில் எல்லாம் செக் பண்ணதில் யாரும் வெளியும் போகல உள்ளேயும் வரல. ஸோ அப்போ வந்து உள்ளே இருக்கவங்க தான் இன்னும் உள்ளே தான் இருக்குது அந்த திங்ஸ், இன்னும் வெளியே போகல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் வேகமாக வந்துட்டு போலீஸ்லாம் வந்து செக் பண்ணதில் வந்துட்டு அந்த ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ அவன் வந்து அங்கே ஒரு வெயிட்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஸோ அவன் வந்து என்ன செய்யிருப்பான்னா வேகமாக தூக்கி அந்த டஸ்ட்பின் தூக்கி போட்டு போயிருப்பான் அந்த ஃபைல்ஸை. ஸோ இப்போதைக்கு மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பான். ஸோ போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி டஸ்ட்பினில் இருந்துருக்குது, யார் போட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேமராவில் பார்த்தா ஒரு வெயிட்டர் போட்டிருக்க மாதிரி தெரியுது, ஒரு மூஞ்சி தெரியல. அப்புறமா எல்லா வெயிட்டரையும் வச்சு கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ ஃபைல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் ஓகேவாக இருக்காங்க. ஸோ டேஸ் ரொம்ப நார்மலாக ஜாலியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ வந்து யோசிச்சு பார்க்குறாரு பால்கனியில் உட்காந்துக்கிட்டு, இந்த 3 வருஷம் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து போயிருக்கேன் வாழ்க்கையில், இப்போ எனக்கு எதுவும் ஞாபகம் வேறு வரல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, இப்போ கூட இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வைன் ரொம்ப நான் எதையும் நினச்சிட்டு புலம்புறது இல்லை, என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவள் என்னோடய ரூம்குள்ளே இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு தோணுது அவருக்கு. நீங்கள் வந்து அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, லைக் புக் படிச்சுட்டு இருக்கிறீங்க சரிங்களா. நீங்கள் அதை வந்து அந்த புக்கை பார்த்துக்கிட்டே நம்ம அவர் லவ் பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்,
நீ லவ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எதுக்கு உள்ளே வந்திருக்கோம், நம்மளே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீறுறோம், இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அப்படியே அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அந்த அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவருக்குலாம் ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு அவ்வளோ பார்த்துலது. அவர் உங்கள் லைஃப்பில் வந்துருந்தால் உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 6 months சூப்பராக போச்சு. அவர் வந்து அஃப்கோர்ஸ் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டாரு, சரிங்களா? அன்றைக்கெலாம் வந்து ஐ லவ்னு சொல்லிட்டார்ல. ஸோ அவர் வந்து உங்களை ஃபுல்லி ஒரு ஒய்ஃபாக தான் ட்ரீட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ தான் 6 months கழிச்சு ஃபுல் ரெக்கவரி ஆயிருக்கார் அவர். ஸோ அவர் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு இப்போ வந்து அவர் ஃபோர்ஹெட் கிஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சார். அன்றைக்கி ஏன் கேட்டிருப்பாரு, கிஸ் தான் நம்ம பண்ணியிருக்க மாட்டோமா இந்த 1 yearல அப்படின்னு. பண்ணிக்கோ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஓ அப்படியா, அப்போ நம்ம கிஸ்லாம் பண்ணியிருப்போமே அப்படின்னா பண்ணியிருக்கோமே அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்க. அப்புறம் என்ன, இனிமேல் தினமும் எனக்கு மார்னிங் கிஸ் இருக்கணும், நான் கிளம்பும்போது எனக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். நீங்களும் கிஸ் தானே, வேறு எங்கேயும் பண்ண சொல்லல, சரி பண்ணிடுறேன்ட்டே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்களும். ஸோ தினமும் அவர் வந்து கிளம்பும்போது நீங்கள் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அவரே ட்ரைவ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் இல்லை வேண்டான்ட்டே டிரைவர் கூப்பிட்டு போவார்ல அப்படின்னா, இல்லை நான் ஓகே வாயன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சேஃபாக வருவேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். நீங்களும் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அவர் பார்த்துட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ மிஸ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். மிஸ் யூ அப்படின்னு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அவரை. ஸோ அவர் வந்து காரில் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஞ்சம் தலை வலிக்க ஆரம்பிக்கும். என்ன தலை ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவர் பார்த்துட்டு இருந்திருப்பார். தலையை வந்து பிடிச்சி கத்திருப்பார், ஆன்னு கத்திருப்பார். அப்படி வந்துட்டு என்னாச்சு டியாங்க, என்னாச்சு, ஒன்றும் இல்லை ஓகே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருவீங்க. எனக்கு ஏதோ தலை வலிக்குது, எனக்கு ஏதோ ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி, அது ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே வயடைஸு நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ ஒரு கிழமை ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம பயம். நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே முழிக்கிறீங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, பார்ட் 2 முடிஞ்சிச்சு. பார்ட் 3க்கு அடுத்து பார்க்கலாம். ஓகே பாய். எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்ட் 3ன்னு. அப்புறமா உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.